Hi friends, welcome to Bharani Fashion Designer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்கரியும் ஜர்கான் ஸ்டோனையும் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ இதோட நேம் வந்து சக்கரி. இதை வந்து த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே தான் ஜர்கான் ஸ்டோனை வச்சு நம்ம ஒட்டுவோம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு பெரிய சைஸ்லேயும் இருக்குது, அதேமாதிரி சின்ன சைஸ்லேயும் இருக்குது. இது வந்து ஒரு டாட்டா உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு பெரிய சைஸ். ஓகேங்களா? இது வந்து சின்ன சைஸு. இதில் இருக்கிறது வந்து உங்களுக்கு இந்த டாட்டா சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி 3 இதுலேயும் இருக்குது. உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட நேம் வந்து ஜர்கான் ஸ்டோனு. இதை தான் அந்த சக்கரியை ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இது வந்து இப்படி தான் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். அடியில் வந்து கோல்டன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து உங்களுக்கு ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 50, 40, 50 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அந்த அடியிலையுமே ஒயிட் கலர், மேலேயுமே ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு 20 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். சரிங்களா? இதில் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கலர் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அடியிலேருந்து த்ரெட் எடுத்து பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஃப்ரண்ட்டை பக்கம் போகணும். இப்போ ஒவ்வொரு சக்கரியாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும், நம்ம வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் அந்த சக்கரியை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே ஒரு செயின் ஸ்டிச் வந்து போடணும். தேர்டு செயின் ஸ்டிச்சை தான் வெளியில் போடணும். சரிங்களா? இப்போ ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன்னா இதுக்குள்ளேயே இன்னொரு செயின் ஸ்டிச் வந்து போடணும். அப்போ தான் அந்த ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கும். சரிங்களா? நீங்கள் அதுக்குள்ளே ஒரு செயின் ஸ்டிச்சும் அதுக்கு வெளியில் ஒரு செயின் ஸ்டிச்சும் இந்த மாதிரி மாறி மாறி போட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஜர்கான் ஸ்டோன் வந்து அந்த கேப்பில் அந்த உள்ள சென்டரில் கேப் இருக்குது பார்த்தீங்களா? அதில் வந்து கரெக்டாக போய் உட்காராமல் ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறம் உள்ளேயே அந்த ஜர்கான் ஸ்டோனுக்குள்ளேயே ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு சக்கரியை வந்து நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நெருக்கமாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தனித்தனியாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதையுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதையுமே இந்த சக்கரியுமே நம்ம வந்து கம் அந்த B7000 கம் இருக்குது பார்த்தீங்களா? அதை வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நார்மல் ஃபேப்ரிக் கம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது நார்மல் அந்த ஒயிட் கலர் கம் அந்த ஃபேப்ரிக் கம் இருக்குது பார்த்தீங்களா? அது யூஸ் பண்ணக்கூடாது. B6000, B7000 இந்த கம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதை நான் உங்களுக்கு வச்சு நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி சக்கரியை நீங்கள் வந்து லைனாக கூட ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அவுட்லைன் ஸ்டிச் தான். இந்த மாதிரி நெக் பார்டர்லேயே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சக்கரி எப்படியே வரிசையாக கொடுத்து சென்டரில் அந்த கேப்பில் வந்து சுகர் பீடுமே நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதையுமே எப்படின்னு சொல்லித்தரேன். அப்படி இல்லைன்னா ஜர்கான் ஸ்டோனை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் வந்து லாக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம லாக் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த சக்கரியில் வந்து ஜர்கான் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செகண்ட் மெத்தடும் பார்த்துடலாம். அதுலேயுமே எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த ஜர்கான் ஸ்டோனை எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இப்போ இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயுமே அதே மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு லாங் செயின் போட போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஜர்கான் ஸ்டோனை லோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்குள்ளேயும் ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஜர்கான் ஸ்டோனை லோட் பண்ணிவிட்டு அதுக்கு அங்கே ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்குள்ளே ஒரு செயின் ஸ்டிச்சு, இந்த மாதிரி மாறி மாறி தான் நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் லைனில் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த ஜக்கரியுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்கள் இதில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோல்டன் கலர் த்ரெட், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோ கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பீடில் ஸ்டிச் பண்ணும்போது கோல்டன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் அந்த பீடு என்ன கலரில் இருக்கோ அதே கலர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கிளாத் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீடு வந்து நம்மளுக்கு அந்த த்ரெட்டு வந்து வெளியில் தெரியுது, அந்த ஸ்விங் த்ரெட் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியுது. அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த கிளாத் கலரை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து ஒயிட் கலர் கிளாத் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒயிட் கலர் த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது, ஏன்னா த்ரெட்டு வெளியில் தெரியும். அதனால் ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று அந்த பீடு கலரில் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அந்த டிரான்ஸ்பரண்டாக தெரிகிற நரம்பு த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த சக்கரியை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. தேர்ட் அந்த ஸ்மால் சக்கரி இருந்துச்சு பார்த்தீங்களா? அது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஊடையில் வந்து நம்மளுக்கு ஜர்கான் ஸ்டோன் ஒட்டணும் அப்படின்னா அந்த சக்கரியை வந்து மறைச்சிட்டு தான் ஜர்கான் ஸ்டோன் இருக்கும். அப்படி இல்லைன்னா குட்டி ஜர்கான் ஸ்டோன் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம அந்த சுகர் பீட்ஸை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ குட்டி சக்கரியை வந்து லோட் பண்ணிவிட்டு ஒரு லாக் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு சென்டரில் சுகர் பீடை லோட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். இப்போ அடுத்த
அடுத்த ஒரு சக்கரியை லோட் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் ஒரு சுகர் பீடு லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதை லாக் பண்ண மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் வந்து போடணும். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு சக்கரி வந்து நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா, இதில் நான் வந்து ஒரு ஒயிட் கலர் சுகர் பீடு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர் சுகர் பீடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் அந்த சுகர் பீடு வந்து தெரியும். சரிங்களா, இது வந்து நீங்கள் ஜர்கான் ஸ்டோன் இல்லை, கம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கூட சக்கரி வச்சு நம்ம வந்து ஒரு பார்டர், நெக் பார்டர், ஸ்லீவ் பார்டர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இந்த ஜக்ரியுமே நம்ம வந்து நெக் பார்டர், ஸ்லீவ் பார்டருக்கு தான் நம்ம லைனாக இந்த மாதிரி வரிசையாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம அங்கங்கே வந்து கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு புட்டாஸ் டிசைன் மாதிரி, ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த லைனை ஃபுல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்டிச்சுக்கு நீங்கள் இமேஜ் போடும்போது நான் முன்னுக்கூட்டியே சொன்ன மாதிரி தான் இது அவுட்லைன் ஸ்டிச்சு. நீங்கள் அவுட்லைன் ஸ்டிச்சாக கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அங்கங்கே ஏதாவது டாட் மாதிரி வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சக்கரையும் தனித்தனியாக அங்கங்கே இருக்கிற மாதிரி போட்டுட்டு அது ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோனையும் ஒட்டி விட்டுருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இதுக்கு இமேஜ் வந்து போடணும். அதேமாதிரி இமேஜ் போடும்போது எந்த இடத்துலையுமே கேப் இல்லாமல் ஃபுல்லாக நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு இடத்துல கேப் இருக்குது அப்படின்னா ஃபில்லிங் ஸ்டிச் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதில் ஏதாவது ஒரு ஸ்டிச்சஸை கொடுத்து அந்த ஸ்பேஸ் வந்து இல்லாமல் நீங்கள் பார்த்து அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து நீங்கள் போடணும். சரிங்களா, அப்போ தான் நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ப்ளவுஸில் பண்ணும்போது அவ்வளவு நீட்டாகவும் வரும். அதேமாரி அவ்வளோ ஃபாஸ்ட்டு, அவ்வளவு பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா, அதுக்காக தான் சொல்கிறேன் ஒவ்வொரு இடமும் நீங்கள் பார்த்து பண்ணணும். ஓகேங்களா, இப்போ அவ்வளோதான். இந்த லைனுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதில் லாக் வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 லைன் ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா, அதில் நான் பேஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த B7000 க்ளூ எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த க்ளூ வந்து பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும், அந்த கலரில் தான் இருக்கும். சரிங்களா, இந்த க்ளூ வந்து உடனே காஞ்சிரும். இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எந்த இடத்துல ஒட்டணுமோ அந்த இடத்துல ஒட்டிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா, இப்போ இந்த ஜக்ரியில் ஒவ்வொரு ஸ்டோனாக எடுத்து நான் ஒட்டி விட்றேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொன்றா ஒட்டி விட்டோம் அப்படின்னா அது காஞ்சதுக்கப்புறம் அது வந்து அப்படியே செட் ஆயிரும். நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. இந்த கம் வந்து காயறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான். நீங்கள் வந்து டக்குன்னு காஞ்சிரும். நீங்கள் டக்குன்னு ஒர்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி செகண்டில் அந்த சக்கரி லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுலேயுமே கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜர்கான் ஸ்டோனை வச்சு நம்ம ஒட்டி விட்டுறலாம். ஓகே, இப்போ அவ்வளோதாங்க. இந்த சக்கரி எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஜர்கான் ஸ்டோனை எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு, அதேமாரி 2 மெத்தட்லையும் பார்த்தோம். ஒன்று ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறது ஒன்று மெத்தடு, ஒன்று சுகர் பீடை வச்சு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது ஒரு மெத்தடு. இப்போ இந்த 2 மெத்தடுமே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு இமேஜில் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.